வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து வஞ்சர மீன் வந்து ஃப்ரை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். மீன் வந்து ஃப்ரை பண்ணுறது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் என்னோடய டேஸ்ட்டு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் இப்போது வஞ்சர மீன் 1/2 கிலோ எடுத்துருக்கேன் மக்களே. 2 ஸ்பூனு, பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் வந்து புளி கரைசல். எப்போவுமே மீன் வந்து பொரிக்கிறதுக்கு புளி கரைசல் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். லெமனை விட புளி கரைசல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீன் வந்து ஃப்ரை பண்ண இந்த மாதிரி சூரை மீன், வஞ்சர மீன், பெரிய பெரிய மீனாக இருந்தாலும் சரி, சின்ன மீனாக இருந்தாலும் சரி, மீனுக்கு எப்போவுமே புளி டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும். இது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்க்கலாம், முட்டை சேர்ப்பாங்க சிலர். அது வந்து அந்த அந்த அதில் நம்ம போடுற மசாலா வந்து அழகா அதிலேயே ஒட்டிக்கிடும். அது இன்னொரு வாட்டி நான் வந்து உங்களுக்கு போட்டு வீடியோ வந்து நான் எடுத்து காட்டுறேன். அந்த மாதிரி பண்ணுறது. இது வந்து இவ்வளோ ஐட்டம் தான், வேறு எதுவுமே சேர்க்கலை. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour வச்சுட்டு, இப்போ உப்பு சேர்க்குறப்போ வந்து நிறைய உப்பு போட்டிங்கன்னா உடனே ஃப்ரை பண்ணிடுங்க. நிறையன்னா மீன் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கலைங்கன்னா, உடனே நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா ஓரளவு உப்பு கரெக்டாக, ஓரளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் கூட உப்பு ரொம்ப தெரியாது. அதே இது நீங்கள் லேட்டாக பண்ண போகிறீங்கன்னா அளவாக பார்த்து போடுங்க. ஏன்னா உப்பு சீக்கிரம் மீனில் நல்லா இறங்கிருச்சுன்னா உப்பு ஜாஸ்தி ஆகிடும். அது மட்டும் பார்த்துக்குங்க. அப்பப்போ சிலருக்கு வந்து உப்பு மீன் பொரிக்கிறப்போ உப்பு ஜாஸ்தியாகும். அதுதான் காரணமே. நம்ம உடனே பொரிக்க போகிறதா இருந்தால் உப்பு ஜாஸ்தியானா கூட உடனே பொரித்தா இதாக உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம போடுற அளவு வந்து உப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னா உடனே ஃப்ரை பண்ணிடுங்க. ஊற வைக்காதீங்க. ஊற வச்சா அந்த மீனில் வந்து ரொம்ப உப்பு இறங்கிடும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. லெமன் ஊற்றினா கூட டேஸ்ட்டு மாறாது. விட்டு நல்ல எண்ணெயை நல்லா சுட வச்சுட்டு, எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறம் மீனை எடுத்து வைங்க. இல்லாட்டா வந்து பாத்திரத்தில் ஒட்டிடும், அடியில் பாத்திரத்தில் ஒட்டிடும். அழகா ஃப்ரை ஆகி வந்துடும் மக்களே.